ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். மோட்டோரோலா கிட்ட இருந்து மோட்டோ H40 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் வரையுமே 23ஆம் தேதி இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. இது அஃபிஷியலாக மோட்டோரோலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த லான்ச் டேட் மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்க போகுது அப்படின்றத கம்ப்ளீட்டாகவே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஒன்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் மட்டும் தான் இப்போதைக்கு தெரியல, அதுதான் மே 23 நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாகவே எல்லாமே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அப்படி என்ன உலகத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் கொடுக்காத ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியே இந்த மோட்டோ H40 அஃபிஷியலாக மே 23 லான்ச் பண்ண போகிறாங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணி ஃப்ளிப்கார்ட்டில் இதற்கான ஒரு டெடிகேட்டட் பேஜ் கிரியேட் பண்ணி அதில் எல்லா ஸ்பெசிஃபிகேஷனையுமே கம்ப்ளீட்டாக ரிவீல் பண்ணிட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக்குன்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான லுக்கில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. 3 கலர் ஆப்ஷன், பிளாக், ப்ளூ, க்ரீன் அப்படின்ற கலர் ஆப்ஷன் இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த பேக் சைட் மெட்டீரியல் ஒரு லெதர் லைக்கான ஃபினிஷில் அண்ட் சைட் ஃப்ரேம்ஸ் எல்லாம் மெட்டல் ஃப்ரேமில் இருக்கும் அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது போக IP68 ரேட்டிங் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு வாட்டர் ப்ரூஃப், நம்ம தண்ணிக்குள்ளே போட்டாலுமே ஒன்றாகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது போக ஸ்லிம்மஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாகவும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு மோஸ்ட்லி ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ அந்த மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான டிசைனோட, ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பில்ட் குவாலிட்டியோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது அப்படின்றது இதில் மெயின் ஹைலைட்டாக இங்கே இருக்க போகுது. அதே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்லேயும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய விஷயங்கள் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதில் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலே இருக்குது. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 144 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு கர்வ்டு AMOLED டிஸ்பிளே அப்படின்றது வேர்ல்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ யூஸ்வலாக கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்றது நார்மலாக இந்த செக்மெண்ட்டில் மோஸ்ட்லி கொடுத்தாங்க அப்படின்னா அதில் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் தான் இருக்கும். பட் இதில் 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷோட கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்றது இருக்க போகுது. அதுவும் 6.55 இன்ச்சஸ்க்கான சைஸில் POLED பேனலுக்கான டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் இருக்குது. இது கூட 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் 1200 நெட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது டிஸ்பிளே உண்மையிலே ஒரு தரமான நல்ல ஃபீச்சர் தான். ஏன்னா 144 ஹெர்ட்ஸோட நமக்கு POLED டிஸ்பிளே அப்படின்றது கண்டிப்பாக ஒர்த் தான் இந்த செக்மெண்ட்டுக்கு. அதுவும் இது ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் அப்படின்னும் போது இந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான ஒரு நல்ல டிஸ்பிளே இங்கே கொடுக்குறாங்க. அதே மாதிரி பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே ஒரு வேர்ல்டு ஃபர்ஸ்ட் இருக்குது. ஸோ இங்கே என்ன வேர்ல்டு ஃபர்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் இவங்க லான்ச் பண்ண போகிற செக்மெண்ட்டில் 15 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் அப்படின்றது மோட்டோரோலா கிட்ட இருந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வகையில் வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இங்கே இருக்க போகுது. மற்றபடி பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 4400 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 68 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது ஓகே, டீசெண்டான பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். பட் வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறது இங்கே ஒரு ஆடட் அட்வான்டேஜாக, ஒரு ஸ்பெஷலான விஷயமா இங்கே இருக்க போகுது. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ்லேயும் ஒரு வேர்ல்டு ஃபர்ஸ்ட் இருக்குது. ஸோ இங்கே என்ன வேர்ல்டு ஃபர்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, MediaTekோட Dimensity 8020 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸரை நாங்கள் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி பேரை பார்த்ததும் Dimensity 8200 மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கலாம். மேபி அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இந்த பேர் வச்சிருக்காங்களான்னு தெரியல. பட் இதோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek Dimensity 1200 இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆக்சுவலி MediaTek கிட்ட இருந்து Dimensity 1100 அப்படின்ற ஒரு ப்ராசஸரும் இருக்குது. அண்ட் அந்த ப்ராசஸரோட இந்தியாவில் பெருசாக ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எதுவுமே லான்ச் ஆகலை. ஸோ அந்த ப்ராசஸரை தான் ஆக்சுவலி பேரை மாற்றி Dimensity 8020 அப்படின்ற நேமில் ஆக்சுவலி இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலான ரொம்ப ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்காது. ஈவன் மிட்ரேஞ்சுக்கும் கம்மியாக ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் இதில் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு 6 nm சைஸ்க்கான ப்ராசஸ் தான். அண்ட் LPDDR4X UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அண்ட் 14 5G பேண்டுக்கான சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு இந்த செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்தளவுக்கு இல்லை, வேர்ல்டு ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாலுமே பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு ஒன்றும் ஒர்த்தால பர்ஃபார்மன்ஸ்லாம் கிடையாது. ஒரு நார்மலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. அதே மாதிரி கேமரான்னு பார்த்தோம்னா இங்கே பின்பக்கம் 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அதில் பிரைமரி 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா அண்ட் இந்த பிரைமரி கேமரா f1.4க்கான ஒரு லோவஸ்ட் அப்பேச்சர் வேல்யூட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் OISக்கான சப்போர்ட் இருக்க போகுது. இது போக ஒரு 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் ஆங்கிள், அந்த இந்த அல்ட்ராவைட் ஆங்கிளே மேக்ரோவாகவும் நமக்கு ஒர்க் ஆகும். மேக்ரோ ஷாட்ஸும் இந்த அல்ட்ராவைட் கேமரா மூலியமாக நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் முன்பக்கம் 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கேமராவுடைய ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலே நல்லா தான் இருக்குது மோட்டோரோலா கிட்ட இருந்து. பட் ரியல் டைமில் கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். இதோட கேமராவோட ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சரும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த செக்மெண்ட்டில் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ 360 டிகிரிக்கான ஹரிசாண்டல் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ என்னன்னா 360 டிகிரியில் ஹரிசாண்டலாக நம்ம ரொட்டேட் பண்ணாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்டேபிளாக அப்படியே நமக்கு வீடியோ ரெக்கார்ட்
பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ஒரு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலே இது இந்த செக்மெண்ட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் தான். மற்றபடி கேமரா ரியல் டைமில் பர்ஃபார்மன்ஸும் பெஸ்ட்டாக கொடுத்துச்சு அப்படின்னா ஒர்த்தாக இருக்கும். இது போக அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டியூவல் ஸ்பீக்கர் டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்க போகுது, அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆண்ட்ராய்ட் 13 கீழே தான் வரும். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் அது ஆக்சுவலி இப்போதைக்கு அவங்க ரிவீல் பண்ணலை. இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத மட்டும் தான் இப்போதைக்கு ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு டெடிகேட்டட் பேஜ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக கிரியேட் பண்ணி அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் ப்ரைஸிங் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அண்ட் இவங்க எல்லாத்துலேயுமே வேர்ல்டு ஃபஸ்ட்லாம் சொல்லியிருக்கிறத பார்க்கும்போது மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் கொஞ்சம் நமக்கு ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கான ப்ரைஸிங்காக 30,000 35,000 இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் பர்சனலி எதிர்பார்க்குறேன். அண்ட் நிறைய லீக்ஸுமே அந்த மாதிரி தான் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் 30,000 35,000 செக்மெண்ட்டில் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேஸ் வேரியன்ட் 8GB 128 இல்லை 8+256GB வேரியன்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி 35,000 இந்த ஸ்மார்ட் ஃபோன் நாம் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியான ஃபீச்சரும் வந்தால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.